إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல ஏக வல்லோன் அல்லாஹு தாலாவை புகழ்ந்து அவனது தூதரும் அடியாருமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் கூறிக்கொண்டு, மதிப்புக்கும் சிறப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலாவை பயந்து அஞ்சி தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் நினைவூற்றுகின்றேன், வசியத்து செய்கின்றேன். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. இவர்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை பயந்து கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய இக்கட்டான நிலையிலிருந்து அவர்களை பாதுகாத்து விடுகிறான். கஷ்டமான நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றி விடுகின்றான். துன்ப துயரங்களிலிருந்து அவர்களை வெளியேற்றி விடுகின்றான். யஜ்அல் லஹு மக்ரஜா. உண்மையான தக்குவாவை அவர்கள் பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஈடேற்றத்தையும் சிறப்பையும் நல்ல சன்னிதானங்களையும் தந்து விடுகிறார். எல்லாம் வல்ல ரஹ்மான் எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற வருடம் ரமதான் மாதத்தை நாங்கள் பிரியாவிடை கொடுத்து அனுப்பி 11 மாதங்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கின்றோம். இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் அடுத்த ரமதானை அடைய இருக்கின்றோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் இதுவரையும் எங்களை ஹயாத்தோடு வைத்திருந்த அல்லாஹு தஆலா சென்ற ரமதானில் நாம் செய்த அமல்களை ஏற்று அதற்கு எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் பாலித்து அதிலே பலர் இந்த ரமதான் வருவதற்கு முன்னரே மறுமையை நோக்கி போய்விட்டார்கள். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அடுத்த ரமதானை எதிர்பார்த்திருக்கின்றோம். அதுவும் ஒரு வாரமும் சில தினங்களாக இருக்கிறது. அதுவரைக்கும் நானும் நீங்களும் ஹயாத்தோடு இருப்போமா இல்லையா என்பதில் எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அல்லாஹு தஆலா நாடி இருந்தால் வரும் ரமதானையும் அடைந்து அதிலும் நல்லமல் புரிந்து அதிலே லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை பெற்று நாங்கள் மறுமைக்கான எங்களுடைய நன்மை தட்டை அதிகரித்து கொள்வதற்கு எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா நல்லருள் பாலிப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, 2 நாளைக்கு முன்னர் நாட்டின்
சுதந்திர தினம் 78வது வருடமாக கொண்டாடப்பட்டது. ஒரு நாடு சுதந்திரம் அடைவது, தன்னாதிக்கத்தோடு இருப்பது, அந்த நாட்டை சார்ந்தவர்களே அதை ஆண்டு கொண்டிருப்பது உலகத்திலே ஏராளமான நாடுகளில் அது இருக்கிறது. என்றாலும் இன்னும் சில நாடுகள் இன்றும் அது சுதந்திரமடையாமல் மிகப்பெரிய போராட்டத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முக்கியமாக பலஸ்தீன். எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்ந்த இடம், எல்லா நபிமார்களும் சுஜூத் செய்த இடம், நபிகளாரின் தலைமையிலே மீராஜ் தினத்தன்று எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக தொழுத இடம், இன்று முஸ்லிம்களின் கையிலே அது இல்லை. ஆனால் 200 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் அந்த பைத்துல் முகத்தஸ், நபிமார்கள் மிதித்த இடங்கள் அனைத்தும் எங்களை நோக்கி முஸ்லிம்களாகிய நீங்கள் இன்னும் கோழைகளாகவே இருக்கின்றீர்களா? பைத்துல் முகத்தஸாகிய என்னை விடுவிப்பதற்கு உங்களிலே சலாஹுத்தீன் அய்யூபி போன்றவர்கள் இன்னும் வரவில்லையா என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த பலஸ்தீனத்தின் விடுதலை வெறுமனே பலஸ்தீனத்தில் இருக்கும் போராடி கொண்டிருக்கும் சகோதரர்கள் மாத்திரமல்ல, நாளை மறுமையில் நிச்சயமாக என்னிடமும் உங்களிடமும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்களிடமும் அல்லாஹு தாலா கேள்வி கேட்க பார்த்து கொண்டிருக்கிறான், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவே அந்த மஸ்ஜிதின் விடயத்தில் நாங்கள் மறக்காமல் எங்களால் இயன்ற என்ன விடயங்களை செய்ய முடியுமோ அவற்றை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்திலும் வித்ரிலும் ஏனைய நேரங்களிலும் தொழுகைகளை தொழுதுவிட்டும் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், விடுதலை பெற வேண்டும். அவர்கள் தனி நாடாக பலஸ்தீனத்தை விசேடமாக 3வது புனித ஸ்தலம், அது 1வது கிபிலா பைத்துல் முகத்தஸ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கூட சுமார் 2 வருடங்களுக்கு மேலால் அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் தொழுதார்கள், தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு. எனவே எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்ந்த அந்த இடம் அது உலகளாவிய சதிகளின் கைப்பிடியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அது விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் தஹஜ்ஜத்திலும் ஏனைய இரவு நேர தொழுகைகளிலும் நீங்கள் செய்யும் அனைத்து நல்லறங்களை செய்து அந்த பலஸ்தீன் விடுவிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை புரிவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த நாட்டிலே முஸ்லிம்களை சுமார் 2.5 மில்லியன் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கெல்லாம் அருள் பாலித்தான். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய மார்க்க கடமைகளை செய்து கொண்டு முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் பாடசாலை என்ற ரீதியிலும் ஏனைய சட்டதிட்டங்களுக்கு அனுமதியும் கிடைக்கப்பட்ட நிலையில் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அல்லாஹ்வை புகழ்வோம், அல்ஹம்துலில்லாஹ். அதற்கடுத்ததாக நாம் இந்த நாட்டிலே வாழும் பொழுது முஸ்லிம்கள் என்ற ரீதியில் அல்லாஹும் மஹதினா ஃபீமன் ஹதைத், நீ எங்களுக்கு ரப்பே உன்னிடமிருந்து நேரான பாதையை எங்களுக்கு நீ தந்து விடுவாயாக. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்,
தொழுகையிலே ஃபாத்திஹா சூராவில் நாங்கள் நேரான வழியிலே இருந்து கொண்டும் திரும்ப திரும்ப நேரான பாதையிலே எங்களுக்கு வழிகாட்டு என்று ஏன் ஓதுகிறோம்? எங்களுடைய அந்த ஈமான் ஆட்டம் கண்டுவிடும். ஷைத்தான் எங்களை ஊசலாட்டுவதன் மூலம் ஷைத்தானின் பக்கம் திரும்பிவிட முடியும். எனவேதான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஃபாத்திஹா சூராவில் இதை கேட்கிறோம். ரப்பே, எங்களுக்கு நேரான பாதையிலே செல்லுவதற்கு வழிகாட்டுவாயாக, வழிகாட்டிக்கொண்டே இருப்பாயாக. உனது வழிகாட்டல் இல்லாமல் நாங்கள் உறுதியாக இருக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, எப்பொழுதும் ஒரு முஸ்லிம் உலக வாழ்க்கையில் ஃபஅபுதில்லாஹ முஹ்லிஸல் லஹுத்தீன், அல்லாவை வணங்குங்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நான் இஹ்லாஸாக இருக்கிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் செய்ய வேண்டும். இஹ்லாஸ் என்ற அந்த உள தூய்மை இருக்கிறதே, இதுதான் எங்களை தூய்மையானவர்களாக வாழ வைக்கிறது. உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். உள்ளம் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும். திக்ருகள், ஸலவாத்துகள், குர்ஆன் ஓதுதல் போன்றவற்றை வெறுமனே ரமலான் வரும் வரை நாங்கள் எதிர்பார்த்திருக்க முடியாது. திக்ருகளும் குர்ஆனுடைய தொடர்பும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டும். அல் குர்ஆன் வ ரமலான் யஸ்ஃபஆன் லி அப்தி, குர்ஆனும் ரமதானும் அதை கௌரவித்தவர்களுக்கு நாளை மறுமையில் ஷஃபாஅத்து செய்யும். அதற்கு தகுதியானவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? எனவே எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியான மாற்றங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் இந்த ரமலானை எதிர்பார்த்திருக்கும் வேளையில் நாங்கள் தௌபாவையும் இஸ்திக்பாரையும் அதிகம் செய்து எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் முழுமையாக களையப்பட்ட நிலையில் இந்த ரமலானை அடைய நாங்கள் தயாராக வேண்டும். ஏன்? அது புனிதமான காலங்கள். அது வரையும் ஹயாத்தோடு நாங்கள் இருக்கிறோம் என்றால் வரும் ரமலானுக்கும் சொந்தக்காரர்களாக மாற முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் சென்ற ரமலானோடு உங்களுடைய அமல்கள் பூர்த்தி, நீங்கள் இந்த ரமலானுக்கு முன்னர் எங்களுடைய இடங்களுக்கு மறுமை வாழ்க்கைக்கு வந்துவிடுங்கள் என்று அழைத்தால் அதை யாரினாலும் தட்டிவிட முடியாது. எனவே சகோதரர்களே, இந்த வாழ்க்கை இந்த நாட்டிலே 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. அது நாட்டிலே உள்ள அனைத்து பிரஜைகளும் ஒன்று சேர்ந்து ஏகாதிபத்தியவாதிகளிடமிருந்து போராடி கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை இந்த நாடு விட்டு இருக்கிறது. இந்த நாட்டிலே நாங்கள் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மற்றவர்கள் அவரவர்களின் மார்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அதிலே ஹலாலும் ஹராமும் எல்லாம் கலக்கப்பட்டு இருக்கிறது. எங்களுடைய தீனிலே அனுமதிக்கப்பட்டது மாத்திரம்தான் அனுமதி. எனவே இந்த வேளையில் முஸ்லீம்களாகிய நாம் இந்த நாட்டிலே முன்னுதாரணமாக எங்களை பார்த்து இவனுடைய பண்பாடுகள் அல்லவா எங்களுக்கு வேண்டும், இவர்களுடைய கொடுக்கல் வாங்கலின் நீதி நிலைமைகள் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய ஒழுக்க மாண்புகளை பார்த்து இவர்கள் அல்லவா எங்களுக்கு முன்மாதிரி என்று கூற வேண்டும். இலங்கைக்கும் இந்தோனேசியாவுக்கும் இஸ்லாம் வந்தது ஒரே காலத்தில். இஸ்லாம் வந்தது ஒரே காலத்தில், கிட்டத்தட்ட சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் முன்பின் இருக்கலாம். ஆனால் இன்று உலகத்திலேயே மிகப்பெரிய முஸ்லீம் நாடாக
அந்த இந்தோனேசிய நாடு இருக்கிறது. இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் 10% 12% இருந்தாலும் ஏனையவர்களுக்கு இந்த தீன் அங்கு போய் சேரவில்லை. என்ன காரணம்? ஒரு கணம் இதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திப்பது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் மஹ்ஷரிலே மிகவும் கடினமாக பிடிபடப்பட வேண்டிய நேரம் இருக்கிறது. எங்களை சந்தித்த, கண்ட, கதைத்த, கொடுக்கல் வாங்கல் செய்த, ஏனைய அரசியல் ஏனையவைகள் ஈடுபட்ட, எங்களோடு பழகிய அந்த அனைத்து பெரும்பான்மை சமூகமும் என்னையும் உங்களையும் விரலை நீட்டி காட்டி இவன் அவனுடைய உலக விடயங்களை செய்வதற்கு என்னிடம் வந்தான். கிராம சேவகர் மிகப்பெரிய சாட்சியாக இருப்பான். அவருடைய அனைத்து பதிவுக்கும் என்னிடம் வந்தார். ஆனால் உன்னுடைய தீனை பற்றி எனக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் எனது உங்களது நிலை என்ன? நாங்கள் ரமலானை எதிர்பார்த்திருக்கிறோம், நோன்பு பிடிப்போம் இன்ஷா அல்லாஹ் வந்தால், லைலத்துல் கதிரை எதிர்நோக்கி நன்மை செய்வோம். ஆனால் எங்களுடைய முதன்மையான வேலை அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த தீனை சொல்ல வேண்டும். பகிரங்கமாக அதை செல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய பண்பாடுகளால், ஒழுக்கத்தால், கொடுக்கல் வாங்கலால், அவர்களுடைய குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதனால், நேர்மையாக நடப்பதனால், எங்களுடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் குறையில்லாமல் இதை நாங்கள் செய்து அப்படியாவது தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன், எல்லா மனிதர்களும். எனவே 10% மாணவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை தந்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இதே ஹிதாயத்திலே, இதே கலிமாவிலே, இதே தீனிலே, இதே சத்தியத்திலே, இதே ஒழுங்கமைப்பிலே, இதே பண்பாடுகளில் இருந்து அந்த மொழிந்த கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மௌத்தாகுவதற்கு எனக்கும் உங்களுக்கு நல்லருள் பாலிப்பானா. அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதான் வருகிறது. அதற்காக ரமதானுக்கான சட்டதிட்டங்களை படித்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னரே எங்களுடைய உடம்பிலே சில நோய்கள் இருக்கலாம், பசியோடு இருக்க முடியாத நோய்கள் இருக்கலாம், அல்லது நிரந்தரமான நோய்கள் இருக்கலாம். இப்பொழுதே அதற்கான மருந்துகளை செய்து, சிகிச்சைகளை செய்து இந்த ரமதானை அடைந்து அதிலே லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். சென்ற வருடம் எங்களோடு இருந்த பலர், நெருங்கியவர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டார், இப்படி பலர் மஹ்ஷருக்கு மறுமைக்கு போய்விட்டார். மன்னரை வாழ்க்கையிலே இருக்கிறார்கள். அந்த மன்னரை வாழ்க்கையின் எங்களுக்கு சுகன்றி வேணுமென்றால், மன்னரை வாழ்க்கையில் மறுமையிலே எழுப்பப்படும் வரை இன்பமாக நம் நௌமத்தல் அரூஸ், நல்லவர்களிடம் கேள்வி கேட்டு அந்த கபரிலே முன்கர் நக்கீர் கேள்வி கேட்பார்கள். கேட்டு முடிந்து குறையில்லை, அவருடைய பாவத்தை விட நன்மை அதிகரித்து விட்டது, அவருக்கு சுவர்க்கத்துக்குரிய நிலைப்பாடு இருக்கிறது. அந்த கபரிலே அவர்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கும் சிறப்பு என்ன தெரியுமா? கேள்வியெல்லாம் கேட்டு முடிந்து அந்த கபரின் நாலா பக்கங்களிலாலும் ஜன்னல்கள், ஓட்டைகள், கதவுகள் அனைத்தும் திறந்து விடப்பட்டு அவரை உட்கார வைத்து
ஒரு பார்வை கபரை சுற்றி பார்ப்பதற்கு சந்தர்ப்பம். நாலா பக்கங்களில் இருந்தும் சுவர்க்கத்தின் இன்பகரமான அந்த காட்சிகள் காண்பிக்கப்படுகிறது. நீரருவிகளின் ஓட்டம், ஹவுதுல் கௌசரின் அடையாளம் எல்லாம் காண்பிக்கப்பட்டு உனக்குரிய பாக்கியம் இதுதான் கிடைக்கப் போகிறது. நம் நௌமத்தல்ல ரூஸ் உங்களோட கேள்வி முடிஞ்சு புது மாப்பிள்ளை புது பெண் முதலிரவை கழித்துவிட்டு எப்படி சந்தோஷமாக தூங்குகிறார்களோ அப்படி நீங்கள் இப்பொழுது தூங்குங்கள். அந்த மகிழ்ச்சியான அந்த தூக்கம் அந்த நல்ல சிந்தனையோடு மறுமையின் சுவர்க்கத்தை பார்த்த நிலையில் அவர் தூங்குகிறார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை பார். எனவே இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்கு எங்களுடைய இபாதத்துகளில் முக்கியமான ஒரு இபாதத்தாக தொழுகையும் ஏனையவைகளும் இருப்பதை போன்று புனிதமிகு ரமதான் நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அதிலே லைலத்துல் கத்ருடைய சிறப்பு இருக்கிறது. எனவே அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு இப்பொழுதே முயற்சி செய்வோம். எங்களை முஸ்லீமாக படைத்ததை போன்று அல்லாஹு தாலா முஸ்லீமாகவே வாழ்ந்து முஸ்லீமாகவே மௌத்தாகுவதற்கு, கலிமாவோடு மௌத்தாகுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய மனைவி மக்கள், பிள்ளை குட்டி, அக்கம்பக்கத்திலே உள்ளவர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்து கலிமாவோடு மௌத்தாகுவதற்கு எல்லாருக்கும் நல்ல பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர் வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இர்காமன் லிமன் ஜஹத பி வகஃபர் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சய்யிதுல் பஷர். ஊசிக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய பிதக்வல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். வஅலமு இபாதல்லாஹ் அன்னல்லாஹ தஆலா அமரக்கும் அம்ரன் அமீமா بدأ فيه بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما فقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. நிச்சயமாக அல்லாஹு தாலாவும் நிச்சயமாக மலக்குகளும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. எனவே குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவும் இன்றைய மகரிபு தொழுகை வரையும் அதிகம் ஸலவாத்து சொல்லிக் கொள்வோம். அதன் மூலம் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுததிலிருந்து எங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகள் எங்களுடைய பட்டோலைகளில் பதியப்படும். அவ்வாறான அதிகம் ஸலவாத்து சொன்ன கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஸ்தௌஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தௌஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அக்மிஸ் ஸலாஹ்.